ஆராதனை நாங்கள் ஒப்புக்கொடுத்து நாங்கள் செலுத்தோம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவாதி தேவனாக இருக்கிறார். அவர் தாம் இந்த ஆராதனையை முற்று முழுதுமாக நடத்தும்படியாக நாங்கள் தாமே ஒப்புக்கொடுத்து நாங்கள் செலுத்தோம். வல்லமையுள்ள நல்ல தேவனே, இந்த காலை வேளையிலும்ப்பா உண்மை ஆராதிக்க இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் ஆண்டவரே எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருந்தார். எங்களை நீங்கள் நடப்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா ஆண்டவரே, தொடக்கம் இருந்து முடியும் உங்களுடைய வழிநடத்தில் எங்களோட கூட இருக்கட்டும் ஆண்டவரே. பாடல்கள், ஆராதனைகள் ஆண்டவரே, தேவ செய்திகள் எல்லாவற்றையும் உடைய கரத்திலே வைக்கிறோம். கர்த்தர் நீங்கள் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய வல்லமை இந்த இடத்திலே ஆளுகை செய்து நடத்தட்டும். உங்களுடைய வல்லமை உள்ள கரம் எங்களோட கூட இருந்து நடத்தட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் தாமே வேதத்தில் ஒரு பகுதியை யாவரும் சேர்ந்து நாங்கள் வாசிப்போம். 37ஆம் சங்கீதம் வசனங்கள் 1 தொடங்கி 9. 37ஆம் சங்கீதம் வசனங்கள் 1 தொடங்கி 9 யாவரும் சேர்ந்து நாங்கள் வாசிப்போம். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயங்கேடு செய்பவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசு பூண்டை போல் வாடி போவார்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்த்துக்கொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளச் செய்வார். உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரியதரிசி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். 9ஆம் வசனத்தை நாங்கள் மறுபடியும் சேர்ந்து நாங்கள் வாசிப்போம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆமென். நன்றி அப்பா. அப்பா, நாங்கள் உமக்கு காத்திருக்கிறவருடைய பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த பூமியை நாங்கள் ஆண்டவரே சுதந்திரத்துக் கொள்ள ஆண்டவரே கர்த்தர் எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஜீவனை பார்க்கிறோம் ஆண்டவரே, உமது கிருபை ஆண்டவரே நல்லது ஆண்டவரே. எங்கள் உதடுகள் ஆண்டவரே என்றென்றும் ஆண்டவரே உம்மை துதித்து கொண்டே இருக்கும் அப்பா. உம்மை நாங்கள் ஆண்டவரே பாடி ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கப்பா இந்த இடத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுடைய அரணானவரப்பா, நீர் எங்களுடைய கோட்டை ஆண்டவரே, நீர் எங்களை நடத்துகிற தேவன் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் ஆண்டவரே அன்பு நேசர் நீர் ஆண்டவரே, எங்களை அரவணைக்கிற எங்களுடைய தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா, முற்று முழுதுமாய் எங்களை நாங்கள் உம்மிடம் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே உங்களை நாங்கள் நினைக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா. But
தேவனுக்கே இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால்
Thank you.
ஆண்டவரே, உயர்ந்த அரணாய் இருந்து எங்களை பாதுகாக்கிற எங்களுடைய வல்லமையுள்ள தேவனப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி 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 தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை வணைகிற தேவனப்பா, நீர் எங்களை வணைந்து எங்களை உருவாக்குகிற எங்களுடைய தேவனப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. அதிசயங்களை செய்கிற எங்களுடைய தேவன், அவர் எங்களை காக்கிற தேவன். எங்களை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும். அவர் பெரியவராயிருந்து எங்களுக்குடைய பெரிய காரியங்களை செய்யும், அதிசயங்களை நடப்பிக்கிற எங்களுடைய மகத்தான எங்களுடைய தேவனை நாங்கள் துதிப்போம் அப்பா. உமக்கு நன்றி நன்றி. நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. எங்களை நீர் ஆண்டவரை எழுதி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறதுக்கா நன்றி நன்றி நன்றி.
போலப்பா இந்த காலை நேரத்தில் எங்கள் ஒவ்வொருடைய இருதயங்களையும் எங்கள் ஒவ்வொருடைய சரீரங்களையும் ஜீவ பலியாக முன்பதாக கர்த்தாவே உகந்த பாத்திரமாய் நீர் ஆண்டவரே மணிந்து கொள்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரங்களிலே நன்மைகளை வாங்கின நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்தாமல் இருக்க முடியுமோ அப்பா? உம்முடைய கரங்களிலே நன்மைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் இன்றைக்கு உங்களை மறந்து வாழ முடியுமோ? கர்த்தாவே, இன்று அநேகர் உம்மிடத்திலே நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுகத்தையும் வளமைகளையும் பெற்றுக்கொண்டு உம்மை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. தங்களுடைய மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, தங்களுக்கு இஷ்டமான காரியங்களை செய்து கொண்டு தங்களுக்கு விருப்பமான காரியங்களை செய்து கொண்டு தங்களுக்கு ஏற்ற வண்ணமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்மிடத்திலே நன்மைகளை பெற்ற நாங்கள் அதை மறந்து எங்களுடைய சொந்த காரியங்களிலே போய் கொண்டிருக்கிற பொழுது பிரச்சனைகளும் வேதனைகளும் கண்ணீரும் கஷ்டங்களும் துயரங்களுமாயிருக்கிறது. இந்த நிலைமை மாறும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் அப்பா உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நீர் இந்த நாளில் எங்களை ஏற்றுக்கொண்டுகிறது நடத்துகிறது காயங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறோம். நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறீர். நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக வந்திருக்கிறீர். நீர் எங்களை உயர்த்தும்படியாக வந்திருக்கிறீர். எங்களை குணப்படுத்தும்படியாக வந்திருக்கிறீர். எங்கள் மேல் தயவு காட்டும்படியாக வந்திருக்கிறீர். அதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் உம்முடைய வசனத்தோடு நீர் பேசுங்கப்பா. உம்முடைய வல்லமுள்ள வசனமானது எங்களுடைய கால்களை ஆண்டவரை திடப்படுத்தி கர்த்தாவே எங்களுடைய சரீரத்துக்கு பலத்தை ஆண்டவரே, எலும்புகளுக்கு ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே உற்சாகத்தையும் ஆண்டவரே எங்களுடைய நரம்புகள் தசைகள் எல்லாம் கர்த்தாவே உமக்குள் வேரூன்றி நிற்க கிருபை செய்தல்லுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 எல்லாரும் எல்லாம் மறந்து கொள்வோம். ஹல்லேலூயா. நாங்கள் நேரடிய செய்திக்கு நேராகவே கடந்து செல்வோம். ஆமென். வேற கதை ஒன்றும் இல்லை. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு போன வாரம் செய்தி? சொல்லுங்க, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? விடாப்பிடியான ஆமென். மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தல, யார் எங்களுக்கு வெளிப்படுத்திருக்கிறது? தேவனே வெளிப்படுத்திருக்கிறார். ஆமென். சில நேரங்கள் எல்லாம் மறந்துடும். எல்லாம் என்ன செய்யறது, பல பல வேலைகள் கஷ்டங்கள் யோசனை எல்லா காரியத்திலையும் சில நேரம் என்ன செய்தின்றதை மறந்துடும். ஆனா தேவன் எங்களுக்கு அதை பேசும் பொழுது அதுல ஒரு காரியத்தை எங்களுக்கு சொல்றாரு. அதனாலதான் நாங்க என்ன தெரியுமா, ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் திரும்பி பார்த்தாலும் என்றைக்கோ ஒரு நாள் கேட்ட செய்தி, அந்த செய்தி எங்களுக்கு பேசணும். அப்படி பேசணுமா இருந்தா அந்த செய்தி எங்களுடைய இங்க இருக்கணும். மைண்ட்ல எழுதுனா அது ஓடிடும். மைண்ட்ல எழுதுனா ஓடிடும். ஏன் தெரியுமா, அது வேற வேற யோசனைகள் வார நேரம் அது அப்படியே
முள்ளுள்ள இடங்கள்ல விழுந்த விதைகள் எப்படி இருக்குது? முளைக்குது. ஆனா வேற வேற பிரச்சனை வர நேரம் அந்த காரியம் இத பத்தாவது அதிகாரம் முதலாவது வசனம். ஆகாபுக்கு சமாரியாவிலே 70 குமாரர் இருந்தபடினால் ஏகு சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் பிரபுக்களாகிய 30 ஆகாபுடைய பிள்ளைகளை வளர்க்கிறவரிடத்துக்கும் நிருபங்களை எழுதி அனுப்பினான். யாருக்கு எழுதுறது? எங்க இருந்து எழுதுறான்? சமாரியாவில இருந்து. யார் எழுதுறது? ஏகு. யாருக்கு? இஸ்ரவேலின் இப்ப ஓசியாக்கு ஆண்டவர் சொன்னது சரியா இல்லையா? இததான் சொன்னார். இந்த ஏகுவையும் இந்த இஸ்ரவேலையும் பத்தி தான் இப்ப சொல்றார். எத்தனை வருஷத்துக்கு பிறகு பாருங்க, எத்தனை வருஷத்துக்கு பிறகு சொல்றார். இப்ப ஆண்டவர் சொல்றார், இந்த காரியங்களை நான் விசாரிக்க போகிறேன். இந்த ஜனங்க திரும்ப 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 அதே காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். இந்த உலகத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிதான் தேவன் நினைத்தார். தேவன் நினைத்துதான் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். ஆனா அவர் முடிவு கட்டுறதை விட்டுட்டு முடிச்சுட்டே போயிட்டார். ஆமென். எல்லாவற்றையும் முடிச்சுட்டு போயிட்டார். ஹல்லேலூயா. இப்ப இவங்களுக்கு முதல் பிள்ளைகள் பிறக்குது. அந்த பிள்ளைக்கு இஸ்ரவேல் பேர். அடுத்து இன்னொரு பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளை யாரு? ஒரு மகள். அந்த மகளுக்கு என்ன பேர் சொல்லுங்க? இப்படி மறக்கிறீங்க. லோருஹாமா அப்படின்னு சொன்னா இரக்கமற்றவள். அதுக்கு பிறகு ஒரு பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளைக்கு அம்மி. அந்த பிள்ளைக்கு பேர் என்ன? லோ அம்மி. தேவன் சொல்றார், கடைசியா நீங்க என்னுடைய ஜாதியும் இல்லை, என்னுடைய ஜனமும் இல்லைன்றார் ஆண்டவர். இப்ப தகப்பன் பிள்ளைய பார்த்து, நீ எனக்கு பிள்ளையும் இல்லை, நீ எனக்கு எந்த ஒரு சொந்தமும் இல்லை, எப்படி இருக்கும்? அந்த பிள்ளை, அந்த தகப்பனுடைய பிள்ளைகள் தான் இது. ஆனா அவர் சொல்றார், நீ எனக்கு பிள்ளையும் இல்லை, நீ எனக்கு என்னுடைய ஜாதியும் இல்லைன்ட்டார். அதை போலதான் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என்னுடைய தேசமும் இல்லை, என்னுடைய ஜாதியும் இல்லைன்னு சொல்லிட்டார். அதுக்காக இந்த கோமேரை முடிக்க சொல்லி, ஏன் இவர் போய் மெனக்கட்டு அவ முடிச்சு, அவக்கு 3 பிள்ளைகள் பிறக்குது. 3 பிள்ளைகளுக்கும் இப்படிப்பட்ட பேரை வச்சு இந்த ஜனங்களுடைய காரியத்தை விசாரிக்கிறதுக்கு 3 பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு பேரை வைத்து இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படியெல்லாம் நடத்தணும். காரணம் என்ன? ஒரு காரியத்தை நம்ம படிப்பிச்சே ஆகணும். இப்ப இந்த கோமேர் என்ன திரும்ப செய்றார்? இதோட தான் விட்டோம், நீங்க எல்லாம் மறந்துட்டீங்க. அவ யோசிக்கிறா, ஏன் எனக்கு இப்படி, இதை விட நான் அங்க நல்லா, இதை விட அந்த வாழ்க்கை எனக்கு நல்லா இருந்தது. இங்க வந்து நான் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு என்னுடைய பிள்ளைகளுக்கு, சொந்த பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு பேரை வைத்து யாராவது ஒருத்தன் பார்த்து என்னுடைய பிள்ளைய பார்த்து இரக்கமற்றவன் சொன்னா எப்படி இருக்கும்? பிள்ளைகளை பார்த்து இந்த பிள்ளையோட பேர் இதுதானே, இந்த பிள்ளைக்கு இரக்கமே இல்லை, இரக்கம் இல்லாத எப்படி இருக்கும்? இப்ப இதை கேட்கக்குள்ள எப்படி இருந்திருக்கும்? என்ன செய்யற, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இருந்த இடத்துக்கே போறோம்னு சொல்லி வெளிக்கிடலாம். வெளிக்கிற நேரம் ஆண்டவர் என்ன செய்யறார்? மறுபடியுமாய் இவர்களுக்கு சொல்லுகிறார். 3வது அதிகாரம் வாசிங்க. இரண்டாவது அதிகாரம் 2வது வசனம். உங்கள் தாயோடே வழக்காடுங்கள், அவள் எனக்கு மனைவியும் அல்ல, நான் அவளுக்கு
புருஷனுமல்ல. அவள் தன் வேசித்தனத்தை தன் முகத்தினின்றும் தன் விபச்சாரத்தை தன் ஸ்தானங்களின் நடுவினின்றும் விலகி போட கடவள். இல்லாவிட்டால் நான் அவளை நிர்வாணமாக உரிந்து அவள் பிறந்த நாளில் இருந்த வண்ணமாக அவளை நிறுத்தி அவளை அந்தர வழியை போலாக்கி அவளை வறண்ட பூமியை போல் விட்டு அவளை தாகத்தால் சாக பண்ணுவேன். இப்ப சொல்றார், ஆண்டவர் சொல்றார், அவள் இப்படி திரும்பி போனபடியா நான் மறுபடி செய்ய போறதெல்லாம் மிகவும் மோசமா இருக்க போகுது. அவ பிறந்த நாள் எப்படி அந்த மாதிரி நீங்க எங்க இருந்து வந்தீங்களோ அதே இடத்துக்கு உங்களெல்லாம் கொண்டு போறேன். இவங்க எங்க இருந்து வந்தாங்க? இந்த ஜனங்கள் எங்க இருந்து வந்தாங்க? எகிப்திலிருந்து வந்தார்கள். எகிப்திலிருந்து வந்தவர்களுக்கு ஒரு வாழ்வை கொடுத்து, வீடை கொடுத்து, இருக்க இடத்தை கொடுத்து, சாப்பாடை கொடுத்து வாழுங்கடான்னு சொன்னா இவர்கள் என்ன செய்யறார்கள்? இது எல்லாவற்றையும் விட்டுட்டு இல்ல நாங்க இப்படித்தான் வாழுவோம். எப்படி இருக்கும்? ஆண்டவர் சொல்றார், உங்களை நான் இங்க கொண்டு வந்ததே உங்களை நன்மையாகவும் ஆசீர்வாதமாகவும் திருப்தியாகவும் சுகமாகவும் வைத்திருக்கும்படியாக. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல நாங்க இப்படிதான் வாழுவோம். நான் காலையில 2 hour ஜெபிச்சாலே போதும், ஆண்டவருக்கு தெரியும். ஆனா எனக்கு ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை முடிச்சுட்டு நான் வருகிறேன். நான் கர்த்தரிடத்துல அவருக்கு தெரியும் பிரதர், என்னுடைய நிலைமை அவருக்கு தெரியும். ஒரு 5 நிமிஷம் ப்ரே பண்ணிட்டு நான் போய் முக்கியமான ஒரு வேலை, இந்த வேலையை முடிச்சு போட்டு நான் கர்த்தரிடத்துல இருக்கிறேன். அடுத்த கிழமை வரலாம் தானே, பிரச்சனை இல்லை, ஞாயிற்றுக்கிழமை தானே. இதுக்குதான் ஆண்டவர் சொல்றார், நீ எங்க இருந்து வந்தியோ, எந்த நிலைமையில வந்தியோ, அதுக்கு எப்படி வார்த்தையை உபயோகிக்கிறார் பாத்தீங்களா? தாய் கர்ப்பத்தில் நீ பிறந்த மேனியா உன்னை நான் அடிச்சு தரத்துவன்ற. அப்படின்னு சொன்னா நீ எகிப்துல இருந்து சாப்பாடு இல்லாம, டைமுக்கு நித்திர வராம, அவர்களுக்கு வேலை செய்து கொண்டு அடிமைத்தனத்துல உடுத்துறதுக்கு ஒரு உடை கூட இல்லாதபடி எப்படி இருந்தீங்களோ அதை விட மோசமா உங்களை நான் அனுப்பிடுவேன்றார். அவரால் செய்ய முடியும், அவரால் செய்ய முடியும். ஆனா இவர் என்ன செய்யறார் தெரியுமா? இப்ப இவர் மறுபடியும் அவள் இருந்த இடத்துக்கே போயிட்டார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய சமூகத்திலே தேவனை ஆராதிக்க வந்தார்கள், தேவனை ஏற்றுக்கொண்டார்கள், அவரிடத்திலே அவர் ஆசீர்வாதங்களை பெற்றார்கள், சுகத்தை பெற்றார்கள், எல்லாவற்றையும் பெற்றவர்கள் மறுபடியும் அவர்கள் இருந்த இடத்துக்கு போய்விட்டார்கள், பழைய வாழ்க்கைக்கு போய்விட்டார்கள். அதே போலதான் இந்த கோமேரை உபயோகப்படுத்துகிறார். அவள் இருந்த நிலைமைக்கே மறுபடி போய்விட்டாள். இப்ப ஆண்டவர் சொல்றார், அவளை பார்த்து சொல்லுங்க, இப்படி செஞ்ச நான் இப்படி செஞ்சு விட்டுறேன். இப்ப மறுபடி ஓசியாவை பார்த்து ஆண்டவர் சொல்றார், விட்டுறாத, திரும்பி போ. போனவளை நீ மறுபடியும் கூட்டிட்டு வந்த. ஆல்ரெடி ஒரு கொடுமை. என்ன கொடுமை? நல்லா வாழ்ந்துட்டு இருந்தவன் வாழ்க்கையில போய் இந்த சோரஸ்திரியை முடிக்க சொல்றார். முடிக்க சொன்னதும் இல்லாம பிள்ளைகளையும் ஏற்றுக்கொள்ள சொல்றார். அவர்களுக்கு ஒரு 3 பிள்ளைகள் பிறக்குது. அந்த பிள்ளைகளுடைய பேர் ஒரு ஸ்டேபிளான பேர் இல்ல, அந்த பேர்களே மோசமா இருக்குது. ஆனா இந்த சூழ்நிலையை பார்க்க முடியாம அவ திரும்ப போகிறா. திரும்ப போனவள ஆண்டவர் சொல்றார், இல்ல இல்ல விட்டுறாத, நீ போய் மறுபடியும் கூட்டிட்டு வா. அவளுடைய வாழ்க்கை அங்க எப்படி இருக்கு தெரியுமா? இருந்ததை விட இப்ப மோசமா இருக்கு. முந்தியாவது அவளுக்கு அவளுடைய தொழிலே அவளுக்கு வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது. இப்ப என்ன தெரியுமா நடக்குது? நீ எங்களை விட்டுட்டு தானே அங்க போன, நீ இதை விட்டு அங்க போனா பிறகு ஏன் இங்க வந்து நிக்கிற? இங்க இப்ப அவளுக்கு பிறந்த வீட்லயும் பிரச்சனை, புகுந்த வீட்லயும் பிரச்சனை.
புகுந்த வீட்டுல பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி திரும்ப பிறந்த வீட்டுக்கே போனா பிறந்த வீட்டுல இருந்ததை விட மோசமா பிரச்சனை. இப்ப ஆண்டவர் சொல்ற ஓசியாவுக்கு, நீ மறுபடியுமாய் போய் அவளை நீ ஏற்றுக்கொள். மறுபடியுமாய் போய் இந்த பகுதியில ஒரு வசனத்தை தான் நாங்க இன்றைக்கு பிடிச்சிக்கிட்டு வாக்குத்தத்தம் சொல்லிட்டு இருக்கோம். என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? என்ன வாக்குத்தத்தம் சொல்லுங்க பாப்போம். இல்ல, நித்திய விவாகத்துக்கு என்று உன்னை நியமித்துக் கொண்டேன். யார் யாருக்கு சொல்றது? இப்ப ஓசியாவை கொண்டு தேவன் சொல்றார், உன்னை நான் நித்திய விவாகத்துக்கு என்று ஏற்படுத்தி கொண்டேன். அதனால இப்ப அந்த 3வது அதிகாரத்தை வாசிங்க. இதுல அழகா சொல்ற, வாசிங்க. பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, அந்நிய தேவர்களை மதித்து திராட்சை ரசம் உள்ள பாத்திரங்களை விரும்புகிறவளான இஸ்ரவேல் புத்திரன் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் இந்த நேசம் வைத்திருக்கிறதான இந்த ஜனங்களிடத்துல இந்த ஸ்திரீடத்துல போய் இந்த கதையை சொல்லு. எப்படி சொல்ல தெரியுமா? தன் நேசரால் நேசிக்கப்பட்ட யார்? இவள் இந்த கோமேர் யாருமே நேசிக்கல. ஆனா ஒருவன் நேசித்து அவளை போய் கூட்டி கொண்டு வந்து நல்ல நிலைமையில வைப்போம் என்று சொல்லி அவனுடைய முழு அன்பையும் காட்டி அவளை பாதுகாத்தா அவள் இருந்த இடத்துக்கே போயிட்டாள். இப்ப ஆண்டவர் சொல்றார், எப்படி தெரியுமா? அவர் தெளிவா சொல்றார், அவர்கள் இந்த நேசரை நேசிக்கல, நேசரால் நேசிக்கப்பட்டவர். யாரால நேசிக்கப்பட்டவர்? ஓசியா தான் அவனுக்கு அன்பு செலுத்தின. அவள் ஓசியாவுக்கு அன்பு செலுத்தினதா எழுதப்படல. ஓசியா தேவனுடைய கட்டளையின் பேரில் போய் அவளை முடித்து தனக்கு மனைவியாக ஏற்றுக்கொண்டான். அதாவது தேவன் இந்த ஜனங்கள் மேல் இறங்கினாரே ஒழிய ஜனங்கள் தேவன் பேரில் இறங்கல். அவர்கள் ஒரு காலம் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக மனம் இறங்கினாரே தவிர நாங்க அவர் மேல எந்த விதத்திலே மனம் இறங்கல. நாங்க என்ன தெரியுமா? ஐயோ பாவம், இயேசு எவ்வளோ அடி வாங்கி இருக்கிறார், எப்படியெல்லாம் அடிச்சிருக்கிறாங்க, எப்படியெல்லாம் முன்முடி சுட்டி இருக்கிறாங்க. பரிதாபம் மட்டும்தான் பட்டோம், இறக்கப்படல. ஆனா அவர் எங்கள் மேல் இறக்கப்பட்டார். இந்த ஓசியாவுடைய இந்த புத்தகம் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கைக்கும் எங்களுக்கும் ஒரு உதாரணமா இருக்கு. எப்படி ஓசியாவை கொண்டு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை செய்தி சொல்ல சொன்னாரோ அதே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு அங்க ஓசியா, இங்க மேசியா, அங்க இஸ்ரவேல் ஜனங்கள், இங்க நாங்கள். அங்க அவர்கள் அக்கிரமங்களில் இருந்தார்கள், இங்க நாங்க அக்கிரமங்களில் இருந்தோம். ஒரு தரம் அவர் பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்து எங்களுக்காக அவருடைய ஜீவனை கொடுத்து விலை கொடுத்து வாங்கிட்டு போனவர், அவர் போய் கொஞ்ச நேரத்துல மறுபடியும் நாங்க பழைய வாழ்க்கைக்கு போயிட்டோம். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கை எப்படிதான் இருக்கு? மனம் திரும்பி வருகிறார்கள், தேவனை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். கொஞ்ச நாள்ல சோடா போத்தல்ல கேஸ் போயிட்டா. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை இந்த சோடா போத்தல போலதான் இருக்கு. திறந்தோன்னா கேஸ் வரும், அடுத்த நாள் பார்த்தோம்னு சொன்னா அதுல கேஸ் இல்லை, ஒன்றும் இல்லை, சப்பன் இருக்கு. இன்னைக்கு அநேக பேருடைய வாழ்க்கை அப்படி சப்பன் இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? இந்த கேஸ பிடிச்சு வச்சுக்கொள்ள தெரியுது. முன்ன இருந்ததான அந்த அன்பில் அவரால் இருக்க முடியல. இவர்கள் என்ன திரும்ப செய்யறார்கள்? இருந்த நிலைமையை விட்டுட்டு இன்னும் கொஞ்சம். ஆனா இயேசு சொன்னார், இதுக்கெல்லாம் தகுந்த பதிலடி கொடுக்குற மாதிரி அவர் சொன்னார்,
தேவனை ஏற்றுக்கொண்டு ஒருத்தன் வந்து மறுபடி திரும்ப போவானா இருந்தா என்ன திரும்ப இருக்கும்? ஒன்றுதான் வெளியே போனது. திரும்பி போய் வாரணர் எத்தனை வரும் தெரியுமா? 7 வரும்ட்டாரு. இயேசு கிறிஸ்து சில நேரத்தில் என்ன தெரியுமா, அந்த சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் எப்படி சொல்லன்று, ஆனாலும் அதையும் பொறுக்க மனதில்லாதவர்களாய் சிலர் இருந்து இந்த ஓசியா புத்தகம் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது. ஆனா இதே சம்பவத்தை தான் இயேசு கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையிலும் செய்து முடித்திருக்கிறார். எங்களை விலை கொடுத்து வாங்கிட்டார். எத்தனை வெள்ளிக்காசுக்கு வாங்க சொல்றார் பாருங்க. 2வது வசனம். அப்பொழுது நான் அவளை எனக்கு 15 வெள்ளிக்காசுக்கும் 1.5 கலம் வாட்கோதுமைக்கும் கொண்டு அவளை நோக்கி, நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு, உனக்காக நானும் காத்திருப்பேன் என்றேன். இஸ்ரவேல் புத்திரர் அநேக நாள் ராஜாவும் இல்லாமல், அதிபதி இல்லாமலும், பலி இல்லாமலும், சிலை இல்லாமலும், வஸ்திரம் இல்லாமலும், தேராபிம் இல்லாமலும் இருப்பார்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் இப்ப சொல்றார். தேவன் சொல்றது அவர் போய் சொல்ற. இப்ப அவளை போய் எத்தனை காசுக்கு வாங்குறார்? 15 வெள்ளிக்காசுக்கு வாங்குறார். இதுக்கெல்லாம் ஒரு கணக்கு இருக்கு. லேவியராமத்துல எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கு. இப்ப ஒரு அடிமையுடைய விலை எவ்வளவு? ஒரு அடிமையுடைய விலை எவ்வளவு? இந்த ரகசியமே தெரியலன்னா நாங்க கிறிஸ்தவங்களா இருந்தே இல்லை. 30 வெள்ளிக்காசு. எத்தனை வெள்ளிக்காசு? இந்த 30 வெள்ளிக்காசுக்கு தான் இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்டார். 20 வயதிலிருந்து 35-40 வயது வரைக்கும் மதிக்கப்பட்ட ஒரு ஆணுடைய அடிமையுடைய விலை எவ்வளவு தெரியுமா? 30 வெள்ளிக்காசு. இந்த 30 வெள்ளிக்காசுக்கு தான் இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்டார். ஏன்? இந்த அடிமையுடைய விலை அவ்வளவுதான். அவர் எங்களை உயர்த்தணும், ராஜாவாக்கணும் என்கிறதுக்காக அடிமையாயிருந்த எங்களை விட்டுட்டு அவர் அடிமையாகினார். இந்த அடிமையினுடைய விலை 30 வெள்ளிக்காசு. இந்த 30 வெள்ளிக்காசுக்கு இந்த அடிமை விற்கப்பட்டாச்சு. யாருக்கு? சாத்தானுக்கு. இப்ப சம்பவம் எப்படி தெரியுமா? இயேசு கிறிஸ்து தேவன் இயேசு கிறிஸ்துவ சாத்தானுக்கு 30 வெள்ளிக்காசுக்கு வித்துட்டு எங்களை வாங்கிட்டார். இதான் உண்மை. ஆனா அவருக்கு தெரியும் அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வாரதுக்கு. எங்களுக்கு தெரியல. இதுதான் உண்மை. எங்களுக்கு தெரியல இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வாரதுக்கு. இந்த அடிமை சந்தையிலிருந்து எங்களை வாங்குறதுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுத்து எங்களை வாங்கிட்டு எங்களை இப்ப கொண்டு போய் ராஜாக்களோடும் அதிகாரிகளோடும் பிரபுக்களோடும் உட்கார வச்சிட்டவர், நாங்க திரும்பி பரலோகத்துக்கு போற நேரம் அவரும் அங்க உட்கார்ந்துருக்கிறார். இதான் அவருக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம். அவரும் அவருடைய ஒரு குமாரன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் சொன்ன என்ன தெரியுமா? மூத்த குமாரன் அவர் தான். அவர் இந்த உலகத்துக்கு அனுப்பினார். இளைய கெட்ட குமாரன் பண்ணின தப்பெல்லாம் மன்னித்து அவனை ஏற்றுக்கொண்டு எனக்கு பிள்ளையா கூட்டிவான்றதுக்காக இல்ல, அவனை போய் நீ எவ்வளவு தண்டனை கொடுக்கணுமோ தண்டனை கொடுத்து அவனை திருத்திட்டு வான்னு சொல்லி அனுப்பினார். ஆனா அவர் திருத்துறதை விட்டுட்டு சேர்த்துட்டு வந்துட்டார். ஆமென். இப்ப இந்த ஸ்திரீ இதே மாதிரி கோமையர் இப்படிதான் போனான். ஆண்டவர் சொல்றார், போய் திரும்பி கூட்டிட்டு வா. இவன் போறான், 15 வெள்ளிக்காசு கொடுக்குறார். இவன் 15 வெள்ளிக்காசு என்ன? இப்ப அதுல சொல்லப்படுகிறது, இப்ப இவர் வந்து இந்த சாத்தானுடைய அடிமை சந்தையில தான் இருக்கிறார். இவருக்கு ஒரு கூலி இருக்கிறது, இவருக்கு ஒரு விலை இருக்கிறது. இந்த விலையை கொடுக்கணுமா இருந்தா அந்த விலையை கொடுக்குற அளவுக்கு இவனுக்கு தகுதி இருக்கணும், காசு இருக்கணும். இப்ப என்ன செய்யறான்? 15 வெள்ளிக்காசையும் அதோட எண்ணத்தை கொடுக்குறான்,
ஈக்குவல் பண்ணக்குள்ள இவளுடைய விலை அதுதான். இப்ப இவளை எடுத்துட்டு வந்து அவளுக்கு சொல்றான், நீ பழையபடி போயிடாதம்மா, அந்த தொழிலுக்கு போயிடாத, வேற யாரையும் உனக்கு புருஷனை ஏற்றுக்கொண்டாத, நான் எவ்வளவு நாளானாலும் மறுபடியும் வருவேன், வந்து கட்டாயம் உன்னை நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்றான். எப்படி தெரியுமா? மறுமணம் பண்ணணும்னு சொல்றான். ஏன்னா ஆல்ரெடி நீ ஓடி போயிட்ட, பரவாயில்ல, நான் உன்னை திரும்ப கூட்டி வந்துட்டேன், கூட்டி வந்து நான் உன்னோட திருமணம் முடிக்க போறேன், திரும்ப ஒருக்க. ஆனா நான் வரும் வரைக்கும் கொஞ்சம் காத்துரு, எங்கேயும் ஓடிடாத. ஒரு உதாரணம், ஒரு காரியத்தை சொல்றேன். இன்னைக்கு எங்களுடைய இலங்கை இந்திய தேசங்கள்ல இருந்து வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்கிறார்கள். அவர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்து சாப்பாடு இல்லாமல் இருக்க இடம் இல்லாமல் எல்லாம் கஷ்டப்பட்டு அனுப்புகிற காசு இங்கே எதுக்காக அனுப்புகிறார்? நான் வரும் வரைக்கும் உனக்கு காசு அனுப்புகிறேன், இந்த காசு பிள்ளைகளை நல்லா படிக்கவை, இந்த வீடெல்லாம் கட்டி எங்களுக்கென்று ஒரு குடும்பத்தை சொத்தை சேர்த்து வச்சுக்கொள்ளு, நான் மறுபடியும் வந்து நாங்கள் குடும்பமாக சேர்ந்து வாழ்வோம். ஆனால் அவர் மறுபடி வார நேரம் என்ன நடக்குது? வீடும் இல்லை, மனைவியும் இல்லை, பிள்ளைகளும் இல்லை. இவர் நடுத்தருவில் நிற்கிறார். இன்றைக்கு தேவன் சொல்றார், இதைத்தான் சொல்றார், இதோ நான் உங்களுக்காக நான் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்றதுக்காக போறேன், நான் போய் உங்களுக்காக ஒரு வீடை கட்டுறேன், அந்த இடத்துல அந்த வீடை கட்டி முடிச்சதுக்கு பிறகு உங்களை எல்லாரையும் வந்து அங்க கூட்டிட்டு போறேன்றார். அப்படிதான் மனவாட்டிக்காக இயேசு சொல்றார். நீங்க இங்க இருங்க, வெயிட் பண்ணுங்க, இடையில ஒருத்தன் வருவான், ஹனி பனின்னு சொல்லி கொண்டு வருவான், நம்பிராதீங்கன்ற. ஆனா அவர் போய் மறையல்ல, இங்க ஒரு ஹனி வந்துட்டு. எப்படி வந்தது? உலக ஆசையை காட்டி வருது, செல்வத்தை காட்டி வருது, இந்த உலகத்தினுடைய எல்லாவற்றையும் காட்டி 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 அவன் சொல்றான், நீ என்னோட இருந்தேன்னா இது கிடைக்கும், என்னோட இருந்தா இது கிடைக்கும், இன்றைக்கு வேலைக்கு வந்தா இவ்வளவு சம்பளம் கிடைக்கும், இன்றைக்கு எங்களுடைய பிசினஸ் ஓபன் பண்ண இவ்வளவு வருமானம் வரும், இன்றைக்கு நாங்க படிச்சா இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணுவோம். அவர் தெளிவா சொல்லிட்டு போறார், விழுந்துராதீங்க விழுந்துராதீங்க விழுந்துராதீங்க, அவன் வலையில விழுந்துராதீங்க, நான் மறுபடி வரும் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி கொண்டிருங்க, எனக்காக வெயிட் பண்ண முடியுமா இருந்தால் நான் கட்டுற இந்த பேலஸ்ல உங்களால இருக்க முடியும், வெயிட் பண்ண முடியலன்னு சொன்னா பிரச்சனையே இல்லை, நீங்க நேரா அந்த பாதாளத்துல போய் இருக்க முடியும். ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த எப்ராஹிம் தேசத்தை குறித்து சொல்றாரு. இந்த எப்ராஹிம் யாரு? எப்ராஹிம் யாரு? யோசேப்புடைய 2 குமாரன்ல ஒருவன். அதனால அந்த பேர் வந்ததுன்னு இல்ல, வந்திருக்கலாம். ஆனா இஸ்ரவேல் என்றும் அழைக்கப்பட்டது, எப்ராஹிம் என்று அழைக்கப்பட்டது. இஸ்ரவேல் தேச அநேக பேர் இருக்குது. இப்ப ஆண்டவர் எப்ராஹிம் சொல்றாரு, எப்ராஹிமே நீ இப்படி பண்ணிட்டியே, ஏன் உண்ட மனம் இப்படி போனது? ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? இஸ்ரவேலே உன்னை எப்படி கைவிடுவேன், எப்ராஹிமே எப்படி கை நெகுவேன். அவர் சொல்றார், உன்னை கைவிட எனக்கு மனமே வருது இல்லை, நீ தான் திரும்பி திரும்பி போய்கொண்டே இருக்கிற, ஆனா எனக்கு மனசு இல்லை, மனம் கேட்குது இல்லை. நீ எனக்கு மனைவி ஆகிட்ட, மனைவி ஆகினதுக்கு பிறகு நீ திரும்ப போய் அங்க இருக்கிறதே என்னால பார்க்க முடியல. அவர் சொல்றார், மறுபடி வா. அவர் சொல்றார், உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்யறேன், உனக்கு காசு தரேன், உனக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு தரேன், ஆனா நீ வா, வரும் வரை உங்க பிள்ளைகள் எல்லாம் பார்த்துக் கொள்றேன், நான் வரும் வரைக்கும் நீ எனக்காக காத்துருன்னு சொல்ற. ஆறாவது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க பார்ப்போம். ஓசியா. எப்ராஹிமே உனக்கு என்ன செய்வேன், யூதாவே உனக்கு என்ன செய்வேன், உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடிய காலையில் தோன்றும் பனியை போலவும். அப்ப நான் செஞ்சதெல்லாம் மறந்துட்டு
இப்படிதான் இருப்பேன்னு சொல்லி போறீங்களே, என்ன சொல்லுங்க உங்களை குறிச்சு? உங்களை குறிச்சு என்னால என்ன சொல்ல முடியும்? 6வது வசனத்துல, பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் தேவன். நீங்க எந்த காலத்திலயும் எந்த காரணத்தை கொண்டு சொல்லிடக்கூடாது, ஐயோ சபைக்கு போன காணிக்க கேட்கிறாங்க, அந்த காசு இந்த காசு, அந்த மீட்டிங் இந்த மீட்டிங், இலங்கை ஊழியங்கள், அது அப்ப காசு கொடுக்கணும் மாதிரி தான் நாங்க வேலைக்கு போகணுமே. அவர் சொல்றார், எனக்கு காணிக்க முக்கியம் இல்ல, நீதான் முக்கியம். இன்றைக்கு ஜனங்களுக்கு தேவன் சொல்லுகிற நீதான் முக்கியம் என்கிறத படிப்பிக்கிறத விட்டுட்டு அதுதான் முக்கியம், இதுதான் முக்கியம், இலங்கை ஊழியம் தான் முக்கியம், இந்த ஊழியக்காரர் அவர் சொல்றார் அதெல்லாம் புல்லை போல போயிரும் என்றார். புல்லை போல எல்லாம் மறைஞ்சு போயிரும். ஆனா நான் உண்மையில் வைத்திருக்கிற நேசம் இருக்குது, இது மாறவே மாறாது என்றார். இது மறையவே மறையாதுன்னு சொல்றார். இதுதான் இஸ்ரவேல் தேசத்துடைய வட தேசத்துடைய நிலைமை. இதுதான் இருந்தது அன்றைக்கு. எப்ப தெரியுமா? கிறிஸ்துவுக்கு முன் 800வது ஆண்டுல. ஆனா இயேசு பிறக்கிறதுக்கு இந்த உலகத்துக்கு வாரதுக்கு 800வது வருஷத்துக்குள்ள இதுதான் நிலைமையா இருந்தது. தேசம் செழிப்பா இருக்குது, தேவனை விட்டு போய்விட்டார்கள். இன்றைக்கும் இந்த உலகம் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது, தேவனுடைய ஜனங்கள் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறார்கள். இப்ப ஆண்டவர் சொல்றார், எங்கேயோ போய் கீழே போய் கொண்டிருக்கிறீங்களை பார்த்து சொல்றார், எழும்பி வா, எழும்பி வா, எலும்பு 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 என்றார். எலும்பு சீக்கிரம் எலும்பு என்றார். என்னுடைய மணவாளன் வரப்போகிறார். ரெடியா இருந்தா கூட்டிட்டு போவார், ரெடி இல்லைன்னு சொன்னா விட்டுட்டு போயிடுவார். ஆனா இந்த தேவனுடைய அன்பு இருக்கு பாத்தீங்களா? இந்த தேவனுடைய அன்பு விடுதே இல்லை. அதான் அந்த தலைப்பே. ஆனா அந்த தலைப்பு, அந்த உண்மையான தலைப்பு வந்து வேற ஒரு தலைப்பு. அந்த தலைப்பு, இந்த செய்திக்கு நான் கொடுத்த தலைப்பு வேற. ஆனா இந்த பகுதி, இந்த காரியங்களை எல்லாம் பார்க்கக்குள்ள அது நிலைமை வேற. இது ஒரு உடைந்த பாத்திரம். அவனுடைய வாழ்க்கை வந்து இப்ப எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு உடைஞ்ச பாத்திரத்தை போல இருக்கு. நல்லா இருந்த பாத்திரத்தை ஒரு கல்லை தூக்கி போட்டு உடைச்சாச்சு. பெரிய கல்லை தூக்கி. ஆண்டவருக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை. தூக்கி போட்டார் அவனுடைய வாழ்க்கையை அவன் தலையில. இந்த உலகத்தார் எல்லாருடைய பாவங்களையும் நாங்க ஏசாயாவுல பார்த்தோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் இந்த உலகத்தார் எல்லாருடைய பாவங்களையும் எல்லாருடைய அக்கிரமங்களையும் அவர்கள் இருக்கிற நிலைமையும் தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு காண்பித்தார். இயேசு கேட்கிறான், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்றார். சிலுவையில் இருந்து சொல்றார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? இப்ப ஆண்டவர் சொல்றார், மகனே நீ எதுக்காக இந்த உலகத்துக்கு போன? இங்க பார், உலகத்தார் எல்லாரையும் பார். ஒரு விஷயம் இந்த உலகத்தாரை காட்டுறார். இந்த உலகத்தாருடைய நிலைமைகளை காட்டுற பொழுது அவர் சொல்ல வந்ததை மறந்துட்டு அவர் சொல்றார், பரவாயில்ல, அவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறார். பிதாவை அவர்களுக்கு மன்னியும், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். இவர்களுக்காக நான் எதை செய்ய வந்தனோ all done, everything finished. இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கக்குள்ள தேவன் இந்த உலகத்தாருடைய நிலைமையை அவருடைய கண்ணில் காட்டினார். அதனால தான் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லி சொன்ன அவர் கடைசியில சொல்றார், எல்லாம் முடிஞ்சது. இவர்களுக்காக நான் எதை செய்ய நினைச்சனோ எல்லாம் முடிஞ்சது. ஆமென். இதுதான் தேவனுடைய அன்பு. அவர் ஒரு விஷயம் அவர் மனசுல நினைச்சிருந்தாருன்னா எப்படி இருக்கும்? அவர் சொன்னார், இயேசு சொல்றார், பிதா என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பினது இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கும்படியாக. யோவான்ல போய் வாசிச்சு பாருங்க. அவர் சொல்றார், நியாயம் தீர்க்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார்.
எங்கள் ஒவ்வொருத்தருடைய பேர்ல என்னென்ன கணக்கு இருக்குன்னு கணக்கு வழக்கு பார்க்கும்படியாக. ஆனா அவர் அதை செய்யல. அவர் என்ன செஞ்சார்? அவர் கணக்கு வழக்கு பார்க்கறதுக்கு பதிலாக அந்த கணக்கு வழக்கெல்லாம் ஒரு பக்கம் சிலுவையில போட்டுட்டு அவர் சொன்னார், உள்ள எல்லா கணக்கு முடிஞ்சு, he is fine. இப்போ கோர்ட்டை அப்ரூவ் பண்ணிட்டு நிரபராதி. இயேசு கிறிஸ்துவின் கோர்ட் சொல்லிட்டு இவர் நிரபராதி. இப்ப ஜட்ஜ் அதை ஏற்றுக்கொண்டுட்டார். வழக்காடி முடிஞ்சு எங்களுக்காக. 11வது அதிகாரம், ஓசியா 11வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும். இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்த பொழுது நான் அவனை நேசித்தேன். நான் சொன்னேன், எகிப்து தேசத்துல அவங்க இருந்த நிலைமையை சுட்டி காட்டுற. இப்படியெல்லாம் இருந்த நிலைமை நீங்க இன்னும் திருந்தலன்னு சொன்னா இருந்ததை விட மோசமான நிலைமைக்கு, நீ தாயின் கர்ப்பத்தில் இருந்து உருவாகின நாள்ல நீ நிர்வாணமா இருந்தே அதே நிலைமைக்கு நான் உன்னை திருப்பி கொண்டு போயிடுவேன்னு சொல்றார். அப்படிப்பட்ட ஆண்டவர் சொல்லி வாய் மூடல, உடனே மனம் மாறிட்டார். எப்படி மனமானார் தெரியுமா? இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்த பொழுது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். இப்ப சொல்றார், கோமேரை காட்டி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் இப்படிப்பட்ட கேவலமான தொழில் செய்கிறவர்களுக்கு ஒப்பிட்டு கதைச்சவர் இப்ப எப்படி சொல்றார்? இஸ்ரவேலை நான் எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தென்றார். உடனே மனமாற்றார். அவர்கள் தங்களை அழைக்கிறவர்களின் முகத்துக்கு விலகி போய்விட்டார்கள். பாகால்களுக்கு பலியிட்டு விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள். நான் எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமற் போனார்கள். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்களுக்கு பச்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். இப்ப சொல்றார், அவருடைய கழுத்துல பெரிய ஒரு நுகத்தடியை போட்டிருந்தாங்க. இதை சங்கிலிய போட்டு கல் இழுத்து அதை இழுத்து அவர்களுக்கு பிரமிட் கட்டுறதுக்கும் இந்த எகிப்துல இப்படிதான் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். அப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருந்த இவர்களுடைய கழுத்துல இருந்த நுகத்தடியெல்லாம் எடுத்துட்டு அவர் பக்கமா சாஞ்சி எப்படி சொல்றாரு தெரியுமா? நான் அவர்களை மனுஷர்களை கட்டுகிறதான அன்பின் கயிறுனால, எகிப்துல கட்டின சங்கிலியினாலேயோ கயிறுனாலேயே நான் கட்டல. அவர் சொல்லுகிறார், மனுஷர்களை வந்து கட்டுகிற கயிறு, அன்பின் கயிறு. இயேசு கிறிஸ்துடைய கயிறு அன்பின் கயிறு. அது அழாது. மனுஷனுடைய கயிறு தும்பு கயிறா இருக்கலாம், சங்கிலியா இருக்கலாம். அவர் போடுற கயிறு எப்படி தெரியுமா? அன்பின் கயிறு. இப்ப இந்த அன்பின் கயிறுனால அவர்களை கட்டி அணைச்சு இழுத்து கொண்டு வந்து அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து இருக்க இடத்தை கொடுத்து இப்படியெல்லாம் செய்து போனது பிறகு இவர்கள் பாகாலுக்கு வழிபட்டு இந்த எண்ணெய் விட்டு தூரமாய் போயிட்டார்களே அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. இப்ப 14வது அதிகாரத்துல இதனால்தான் சொல்றார், நீ என்னுடைய சத்தத்தை கேட்காம வழி விலகி போவையா இருந்தா இதெல்லாம் நடக்கும். யாத்திராமம் 15:26 சொல்றார், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வர பண்ணின யாதொரு வியாதிகளையும் உனக்கு வர பண்ணேன். தேவன் யாருக்கு சங்காரங்களை அனுப்பினார்? எகிப்தியருக்கு அனுப்பினார், அவருடைய பிள்ளைகளுக்கு இல்ல. இப்ப சொல்றார், நீ மனம் திரும்பி நீ என்னிடமாய் சேர்வாயா இருந்தா எகிப்தியருக்கு வர பண்ணின எந்த ஒரு கொள்ளை நோய்களையோ வாதைகளையோ உனக்கு நான் வர விடுவதும் இல்லை, விட போறதும் இல்லை. எங்களை பார்த்து ஆண்டவர் தான் சொல்றாரு, எகிப்தியருக்கு வர பண்ணின எந்த ஒரு வாதைகளையும் அவர் எங்களுக்கு வர விடுவதில்லை.
அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போமா இருந்தா. ஆமென். இப்ப 14வது அதிகாரத்துல இப்ப அவருடைய மனம் அப்படியே உருகிட்டு, என்னதான் இந்த மனவாட்டியில் அவருக்கு அன்பு தெரியல, அப்படியே உருகிட்டார். இயேசு கிறிஸ்து எங்களுக்காக அப்பப்ப இதுதான் உருகிட்டே இருக்கிறார். அவர் உருகி 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 எங்களை காதலிக்கிறதால தான் அவர் இவ்வளவு காலம் பொறுமையா இருக்கிறார். இந்த உலகமும் அழியாம நாங்களும் நிர்மூலமாகாமலும் இருக்கிறோம். ஆமென். அவருடைய அன்பு நாங்க அவர் மேல வைத்த அன்பு இல்லை, அதுக்கு மேல. ஆமென். இப்ப 14வது அதிகாரத்துல, இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய், வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் கனிகளை செலுத்துவோம். அசிரியா எங்களை ரட்சிப்பதில்லை, நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம், எங்கள் கைகளின் கிரியைகளை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம், திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்வார்கள். இப்ப அவர்கள் சொல்லல, இவருடைய ஆசை. இஸ்ரவேலின் எப்படி சொல்ல போகுதா? இஸ்ரவேலின் சொல்லல, இஸ்ரவேல் இப்படிதான் சொல்லும்ன்றது தேவனுடைய விருப்பம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ நான் அவர்களை சேவிக்க மாட்டோம், நாங்கள் அதை செய்ய மாட்டோம், இனி கர்த்தருடைய ராஜ்யம், கர்த்தருடைய நாள்ல கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கர்த்தருக்கு கொடுப்போம், ஆலயத்துக்கு வருவோம், நாங்கள் உபவாசத்துக்கு வருவோம், ஜெபத்துக்கு வருவோம், படிப்போம், கர்த்தருடைய வேதத்துல இருப்போம், எல்லா காரியத்தையும் செய்வோம், இனி தேவனுக்கு பிரியமான விதமாய் இருப்போம், நடப்போம் என்கிறத யார் சர்டிஃபை பண்றது? தேவன் சர்டிஃபை பண்றார் நமக்காக. இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்பிராயிம் சொல்லுவான். நான் அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேல் நோக்கமாயிருந்தேன், நான் பச்சையான தேவதாரு விருட்சம் போல் இருக்கிறேன், என்னால் இவன் கனி உண்டாயிற்று என்று எப்பிராயிம் சொல்லுவான். தேவன் எப்படி மாறார் பார்த்தீங்களா? இந்த கோமேரை கொண்டு வந்து இவனுடைய வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு, இப்படி ஒரு சூழ்நிலை, இதுதான் அவருடைய நிலைமை, இப்படி இருந்த நிலைமைய தேவன் எப்படி மாத்தினார் பாத்தீங்களா? இப்ப அவன் சொல்லுவான், என்ன பார்த்து, நான் இந்த தேவதாரு விருட்சங்களை போல வளருவேன், அவர்களால இல்லை, என்னுடைய தேவனாலே. நான் செழிக்கிறது என்னுடைய தேவனாலே, நான் ஆசீர்வாதம் பெறுகிறது என்னுடைய தேவனாலே. இப்ப தேவன் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டார். அவன் சொல்லுவான், இன்றைக்கும் அவர் எங்களுக்காக பிதாவினிடத்திலே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் எங்கள் மேல் வைத்த அந்த அன்பு, அந்த அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. அந்த அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது மாத்திரமல்லாமல், அவருடைய ராஜ்யத்திலே நாங்கள் அவரோடு இருக்கணும், அவரோடு மனவாட்டியா இருக்கணும் என்கிறதுக்காக எங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட மாட்டேன், நீ என்னுடைய, நான் எனக்காக உன்னை நியமித்துக் கொண்டேன், நீதான் என்னுடைய மனைவி, நான் விட மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் எங்களுக்காக தேவனிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். தகப்பன் சொல்றார், அவ சரியில்லை, அவள் போற போக்கு சரியில்லை, அவளுடைய வாழ்க்கை சரியில்லை, அவளுடைய நடத்தை சரியில்லை. அவர் சொல்றார், அப்பா கொஞ்சம் இருங்க, அவன் நல்லவ தான், ஆனா அப்பப்ப அந்தந்த உலகத்துடைய காரியங்களை கேட்டு கொஞ்சம் வழி விலகி போறா, எனக்கு தெரியும் அவளை எப்படி கொண்டு வரணும்னு சொல்லி. ஆண்டவர் எங்களை அப்படித்தான், இயேசு கிறிஸ்து எங்களை அனுதினமும் அவருடைய வழியில சேர்த்து 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 சேர்த்துட்டு வர, நாங்க வழி விலகாதபடி. அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து அநேக உவமைகளை சொன்னார். எல்லாம் சொன்னவர் கடைசியா சொல்றார், 10 கன்னிகையில 5 பேர் அவருக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. 5 பேர் 5 பேர் மேல, 5 பேர் கீழே.
இன்றைக்கு அதை தான் ஆண்டவர் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறேன். இந்த காலை நேரத்தில் எல்லாரும் விழுந்திருப்போம். இந்த முழு ஓசியா புத்தகத்துடைய செய்தியே உங்களுக்கு செய்யும். ஒரு தரத்துக்கு 2 தரம் சொல்லியிருக்கேன். ஒரு தரத்துக்கு 2 தரம் சொல்லிட்டு போன கிழமையும் பார்த்து, இந்த கிழமை அதனுடைய தொடர்ச்சியை பார்த்து, இந்த கிழமை முதல்ல இருந்து பார்த்து. ஆமென். நாங்க மறந்து மறந்து போவோமா இருந்தா கடைசி என்ன தெரியுமா நடக்கும்? ஓ, இவர் தான் என்னுடைய புருஷனோ, இவர் தான் என்னுடைய ஆண்டவரோ, அதை மறந்துடுற மாதிரி இருக்கும். அவர் எங்களை எல்லாம் நல்ல ஞானமுள்ள மனவாட்டிகளை வச்சுட்டு போயிருக்கிறார். நாங்க மறந்து மறந்து மறதி குணமுள்ள மனவாட்டிகளா இருக்கிறோம். ஆமென். இந்த மறதி குணம் வந்தாலே பிரச்சனை தான். இந்த மறதி குணம் தான் எல்லாத்துக்குமே பிரச்சனை. ஆனா அந்த மறதி குணம் வரக்கூடாதா இருந்தா மருந்து எடுக்கணும். மருந்து எடுக்கலைன்னா பிரச்சனை வரும். பிரச்சனை வந்தா ஆபத்துல கொண்டு போய் விட்டுரும். ஆபத்துல கொண்டு போய் விடக்கூடாதா இருந்தா இந்த மருந்து ஒவ்வொரு நாளும் எடுக்கணும். ஆபத்துல கொண்டு போய் விடக்கூடாதா இருந்தா இந்த சாப்பாடு எடுக்கணும். இந்த சாப்பாடையும் இந்த மருந்தையும் இந்த தண்ணியை நாங்க எடுக்காம விட்டா எங்களுடைய சரீரத்துக்கு அது கேடு விளைவிக்கும். சில நேரங்கள்ல இந்த விளம்பரங்கள் வரும். புகைப்பிடிப்பது உடல் நலத்துக்கு தெரிஞ்சுட்டே அதை செய்யணும். மது பழக்கம் உடல் நலத்துக்கு தீங்கானது, தெரிஞ்சு கொண்டே அதை செய்யணும். அத மாதிரிதான் தேவனுடைய வார்த்தையில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், தியானமாய் இல்லாதவன் புல்லை போல அறுப்புண்டு போவான்னு சொன்னா அதே தான் செய்யறது திரும்ப. ஆமென். இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு சொல்றாங்க, இந்த இடத்துல 2 பேருக்கு சொல்றாரு ஆண்டவர், 3 பேருக்கு சொல்றாரு, 4 பேர், எங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்றாரு. நீங்க விலகி போயிட்டீங்க, மறுபடியும் வாங்க. எனக்கு தெரியும் கொஞ்சம் தூரம் போயிட்டீங்க. நீங்கெல்லாம் இருந்த நிலைமையில இப்ப இல்லை. நீங்க இருந்த நிலைமையில இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நீங்க இருந்ததை விட்டு நீங்க தூரம் போயிட்டீங்க. நீங்க இப்ப 2023ஆம் ஆண்டு 24ஆம் ஆண்டு இருந்த சகோதரன் சகோதரி பிள்ளைகள் நீங்க இல்லைன்றார் ஆண்டவர். அவர் சொல்றாரு, guys have changed lot. நான் எதிர்பார்த்தது வேற, ஆனா நீங்க செய்கிறது வேற, நீங்க நடந்து கொள்றது வேறன்றார். இப்ப ஆண்டவர் சொல்றார், நீங்கள் மனம் திரும்பாத பட்சத்துல அது மோசமா இருக்கும். அதனால சொல்றார், ப்ளீஸ். அதை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார், எனக்கு தெரியும் நீங்க மனம் திரும்பிடுவீங்க. ஐ நோ சொல்றார், ஐ நோ யூ கம் பேக். சொல்ற, ஐ நோ யூ ரிப்பென்ட். நீங்க திரும்பி வருகிறதை அவர் ஆவலுடன் எதிர்பார்க்கிறார். ஏனோ தெரியாத ஆண்டவர் ஒரே இதே செய்தியை 2 கிழமை திரும்ப திரும்ப இதை சொல்றாருன்னா ஏதோ ஒரு காரியம் இருக்கு. நீங்க ஏதோ தூரம் போயிருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றார், கம் க்ளோஸ். மணவாளன் ஏங்குற மணவாட்டி மறுபடியும் கிட்ட வர முடியும். ஆமென். பிதாவே, உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இயேசுவின் நாமத்தினால் நீர் எங்களுக்காக உம்முடைய ஜீவனை கொடுத்து உம்முடைய விலைக்கிரயம் செலுத்தி நீர் எங்களை உங்களுக்கு நித்திய விவாகத்துக்கென்று நீர் எங்களை ஏற்படுத்தி கொண்டிருப்பா. அதிலிருந்து நாங்கள் விலகிராதபடி கர்த்தாவே, புத்தியுள்ள ஸ்திரியை போல உம்முடைய வருகைக்காய் காத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். அவர்களை கொடுங்கப்பா, அவர்களை குணமாக்குங்கப்பா. கர்த்தாவே, அவர்கள் இருக்கிற நிலைமையிலிருந்து மேலே எழும்பி வர கிருபை செய்தல்லுங்க. இன்னும் உம்மோடு அநேகமாய் நெருங்கி ஜீவிக்க கிருபை செய்தல்லுங்க. அவர்கள் போனதை கண்டவரே, கடந்து போன காரியங்களை எல்லாம் மறந்து மறுபடியும் உங்களுடைய சமூகத்திலே வர கர்த்தர் கிருபை செய்தல்லுங்க. உங்களுடைய வல்லமையை கொடுக்கணும். இயேசுவின் நாமத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். வல்லமை போல கூட்டங்கள் இந்த இடத்துல நடக்கிறது.
தவிர்க்க முடியாத காரணத்தினால் என்ன செய்கிறது, எங்களுடைய ஆராதனை தடைப்படாது. ஆனால் அடிக்கடி யூத் மீட்டிங், பைபிள் ஸ்டடி, ஃபாஸ்டிங் ப்ரேயர் அதுக்கெல்லாம் என்ன செய்யுது, மிஸ் பண்ணப்படுகிறது. எதிர்காலத்தில் அது நடக்கக்கூடாதபடி மறுபடியும் அவரோடு சேருவோம். மறந்துடாதீங்க, இந்த கிழமை எத்தனாவது வாரம்? எனக்கு தெரியும் இந்த வாரம் பெண்கள் கூட்டம் நடக்கல. ஆமென் ஆமென், அதுக்கும் ஆமென், அல்லேலூயா. ஆனா இந்த வாரம் ஆண்கள் கூடி ஜெபிக்கிறது தயவு செய்து நீங்க சில நேரங்கள் என்ன தெரியுமா, 6 மணி 5 மணி 6 எல்லாம் சில நேரம் அவைலபிள் இருக்காது. 7 மணிக்கு பிறகு அவைலபிளாக இருக்கும். முடிஞ்ச அளவு ஃபோனில் எல்லாரையும் கனெக்ட் பண்ணி குரூப்பில் சேர்த்து எல்லாரும் ஒன்று கூடி ஜெபிக்கணும். தேசத்துக்காக ஜெபிக்கணும், ஜனங்களுக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். இந்த வாரம் ஆண்கள் ஒன்று கூடி ஜெபிக்கிறனால் முடிஞ்ச அளவு எப்படியோ கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணி எல்லாரையும் நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த பெண்கள் எல்லாம் உங்களுடைய குரூப்பில் நீங்கள் ஒவ்வொரு பெண்களுடைய பெயர்களை கூட ஒரு குரூப்பாக இணைச்சு கொள்ளுங்க. ஆண்கள் ஒரு குரூப்பாக இணைச்சு கொள்ளுங்க. எல்லாரையும் வந்தவர்கள், வந்துட்டு நின்றவர்கள், வந்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாரையும் இணைச்சு விடுங்க. இணைச்சு விட்டு கால் பண்ணிவிடுங்க. கால் பண்ண ஆன்சர் பண்ணுறவங்க பண்ணுவோம், தெரியும் தானே யார் பண்ணுறாங்க பண்ணலன்றது. அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணும்னு சொன்ன கடைசி காலம் எங்களுடைய மனதில் இருக்க வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், சுவிசேஷ பாரம். இது ஒன்று தான் எங்களுடைய மனதில் இருக்கும். கண்ணில் காண்ற எல்லாருக்கும் சொல்லணும், இந்த சந்தர்ப்பத்தை விட்டமோ நாங்களும் விட்டுருவோம், அவங்களும் விடுபட்டுருவாங்க. ஆமென். இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஃபாஸ்டிங் ப்ரேயர் எப்போ போடுறீங்களா? ஃபாஸ்டிங் ப்ரேயர் இந்த வாரம் இல்லை, அடுத்த சாட்டர்டே இந்த இடத்துல காலையில் 10 மணிக்கு இருக்கும். நான் அதை சொல்லியிருந்தேன், எவ்ரி 3rd சாட்டர்டேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அது இதில் வருதில்லை. அப்போ அதனால தான் நான் இப்போ இந்த வாரம் சொல்கிறேன். அடுத்த சாட்டர்டே, வார சாட்டர்டேயில் அடுத்த சாட்டர்டே, லாஸ்ட் சாட்டர்டே 10 மணிக்கு இந்த இடத்துல இருக்குது. மறந்துடாதீங்க, கட்டாயம் கலந்து கொள்ளுங்க, ஜெபிங்க. ஏன்னு சொன்னால் நான் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பிள்ளைகளுடைய காரியம் இந்த இடத்துல 10:45 நடக்கிறது. சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் அவங்க டைமுக்கு போகிறாங்க, டைமுக்கு வந்துட்டாங்க. அதான் பிள்ளைகள். ஆமென். ஆண்டவர் இயேசு சொன்னார், அவர்களை போல தான் நாங்களும் இருக்கணுன்றார். ஆமென். இதில் காய்ச்சி எடுத்துக்கொள்வோம். நான் எல்லாருமே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினால் உங்களுடைய கரங்களில் வருகிறோம். கர்த்தாவே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே, அவர்கள் கையிட்டு செய்கிற சகல காரியங்களை நீங்கள் வாய்க்க பண்ணுங்க. அவருடைய தொழில்களை, வியாபாரங்களை, படிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய ஆசீர்வாதம் கடந்து வரட்டும். உம்முடைய வல்லமையினால் நிரப்பியவங்க கர்த்தாவே, இன்னும் அநேகருக்கு அவர்கள் சாட்சிகளாகவும் வெளிச்சமாகவும் இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய ராஜ்யத்துக்காக விதைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரம் கூட இருந்து நடத்துகிறோம்ப்பா. கர்த்தாவே, உம்முடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்யும் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் எங்கள் அனைவரோடும் கூட இருந்து நடப்பதாக. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.